அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள். திருக்குறள் வெறுவந்த செய்யாமை. வெறுவந்த செய்யாமை அப்படின்னா என்ன? ஒரு அரசனுக்கு என்ன அழகெல்லாம் இருக்கணும், எப்படிப்பட்ட திறன்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு இந்த வெறுவந்த செய்யாமையில. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒருப்பதுன்னா தண்டிப்பது. சரி, இவர் என்ன சொல்ல வரார்? ஒரு அரசன் ஒருவன் செய்த குற்றத்தை தக்கபடி ஆராய்ந்து, ஏதோ ஆராய்ந்து செய்யாமல் பழி சேர்த்த அரசனை நமக்கு தெரியும். யாரு? கண்ணகி நியாய வழக்கு உரைக்கிறாள் இல்லையா மதுரையில. கோவலன் திருடன் அல்ல என்று ஆராயாமல் தீர்ப்பு சொன்னதால் நெடுஞ்செழியன், அதான் பாண்டிய நெடுஞ்செழியன், தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிறார் இல்லையா? தண்டனை கொடுத்துக்கிறான். அதைத்தான் சொல்றான். ஆராயாமல் பழி போட்ட, அதாவது கோவலன் மேல் பழி உரைத்த மன்னனே அப்படி, இந்த ஆராயாமல் தீர்ப்பு சொன்ன மன்னனே அப்படின்னு தான் கூப்பிடுவான். அதனால இங்க சொல்றாரு, ஒரு அரசன் குற்றத்தை தக்கபடி ஆராய்ந்து மீண்டும் அதனை செய்யாதபடி குற்றத்துக்கு ஏற்ப தண்டிப்பவனே அரசன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இன்னும் இதுல இன்னும் 10 குறள்ல அவர் சொல்றார் என்ன தண்டனை, என்ன குற்றம், எப்படி அதை அரசன் பார்த்து ஆராய வேண்டும், ஒன்னொன்னுத்துக்கும் இலக்கணம் சொல்றார். வள்ளுவர் 2 வரிகள் அழகா தெரிஞ்சுக்குவோமா? மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.